யார் வின் பண்ணுவாங்கங்கிறது மக்கள் வார வாரம் அவங்க பெர்ஃபார்ம் பண்றது பொறுத்தும் அண்ட் பல விஷயங்கள் பொறுத்தும் அது வந்து மாறுபடும். ஸோ அதனால எனக்கு டிசர்விங் அப்படின்னு பார்த்தா 2 பேர் வந்து டே 1லேருந்து இப்போ வரைக்கும் கேமை அவங்க எஃபர்ட் போட்டு விளையாடுறத நான் பார்க்குறேன். அதில் ஒன்று முத்து, இன்னொன்று வந்து ஜாக்லின். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு எப்படி இருக்கும்னா, இவங்க பிளே பிடிக்குதா பிடிக்கலையா, அவங்க பிளேயராக எனக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் பிடிக்குதா பிடிக்கலையான்னு தாண்டி டே 1லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டில். அண்ட் அவங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்கள பத்தியோ இல்லை வந்து அவங்க பண்ற விஷயங்களை பத்தியோ பேசுறதுக்கு நிறைய இருக்கும் வீட்டில். ஸோ ஐ திங்க் அவங்க 2 பேருமே வந்து நல்லா விளையாடுறாங்க. அவங்க 2 பேரும் டிசர்விங்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு பர்சனலி அப்படி தோணுது. வெளில மக்களுக்கு எப்படி தோணுதோ, யூ கைஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த டைட்டில் போகட்டும். யாருக்கா இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி. ஸோ ஆனந்தி அவங்களோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதில் சௌந்தர்யா டிசர்வ்டு வின்னர்னு சொல்லவே இல்லை. அண்ட் அவங்களோட டாப் 5லையும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இல்லை, முத்து, ஜாக்லின், மஞ்சரி அண்ட் தீபக் உங்கள் 4 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அண்ட் வீக்கில் யார் ரொம்ப ஃபேக்காக இருக்கான்னு சொன்னதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட நேமை தான் சொன்னாங்க. ஸோ சௌந்தர்யா முக்கால்வாசி இன்னோசென்ட்டாக இருக்காங்க. பட் ப்ரோமோக்காண்டி ஒரு தடவை கத்துவாங்க, அது அப்படியே முடிஞ்சிடும். பட் பெரிய மேட்ரே இருக்காது. ஸோ அடிக்கடி அவங்க ப்ரோமோக்காண்டி அங்கிட்ட இங்கிட்டும் கத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரோட இன்ட்ரி வரும்னா சாச்சனாவோட இன்ட்ரி வரும். ஸோ சாச்சனா என்ன சொல்கிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.